Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜ் ரெசிபி, பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பை நம்ம சுவையா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ஸ்ன்றத பார்க்கலாம். கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் 2 மணி நேரம் ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சிருக்கிறேன். அது கூட 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நான் ஊற வச்சேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட முடியாதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொர கொரப்பா அரைக்கணும். இது கூட நம்ம 6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு இதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொர கொரப்பா அரைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கொர கொரப்பா அரைச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொர கொரன்னு அரைச்சிக்கணும். இது கூட நான் 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, ரெண்டுத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம இது கூட இதை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான். சில பேர் இதை நம்ம உருண்டையா பிடிச்சி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்துப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போறது இல்ல. இதை நம்ம அப்படியே பாலா பிடிச்சி டைரக்டா குழம்புல போட போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதனோட இந்த பருப்பு உருண்டையோட டேஸ்டே தான். இதை நம்ம அப்படியே நேரா போடுறதுனால குழம்புல இன்னும் சுவை அதிகமா கூடும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா இதை நம்ம செஞ்சு பாருங்க எல்லாரும். நான் இப்ப சின்ன சின்ன பாலா உருட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு உருண்டையை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. வாங்க நம்ம எப்படி குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அந்த கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நான் அதை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயமா நறுக்கி வச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நான் 2 பழமான தக்காளியா ஸ்லைஸா அரைஞ்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது நம்ம வீட்டிலேயே அரைப்போம்ல, அந்த மிளகாய் தூள் இது. அடுத்தது இது கூட 1 ஸ்பூன் தனியா தூள். இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்ப இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப இதனோட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியோ கூட சேர்த்து ஊத்திக்கலாம். நம்ம அந்த உருண்டையை போட்டதுக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் கட்டியாகும். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து ஊத்திக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன் நான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இது ஒரு லிட் போட்டு மூடி வைப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகணும். கொதி வந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்ப நான் இந்த கொதிக்கிற டைம்ல நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில அரைச்சி பாலா புழிஞ்சு எடுத்துக்க போறேன். நம்ம அரைச்சி அப்படியே ஊத்துறதை விட பாலா ஊத்துனோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த குழம்பு சுண்ட சுண்ட ரொம்ப ருசியா இருக்கும். நான் இப்ப அதை மாதிரிதான் செய்ய போறேன். இப்ப இதை நான் அரைச்சி பாலா எடுத்துட்டு வந்துட போறேன். பாருங்க,
நம்ம குழம்பு இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம குழம்பு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்க, எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம இந்த பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம பருப்பு உருண்டையை சேர்க்கணும். குறைச்சி வச்சு சிம்மில் சேர்த்தோம்னா பருப்பு உருண்டை வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்க. இப்போ நான் எல்லா பருப்பு உருண்டையும் சேர்த்துக்கலாம். இதில் இதை நம்ம போட்டுட்டு கலந்து விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். இப்போ நம்ம பருப்பு உருண்டையை இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வைப்போம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வந்து உருண்டை வெந்ததுனால மேலே வந்திருக்கு பாருங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து அந்த பருப்பு உருண்டை வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.